மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு எப்படி இருக்கு குரு பயிற்சி? தனுசு ராசியும் மீனராசியும் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய வீடு அப்படின்னு சொன்னால் குரு பகவானுடைய சொந்த வீடு, ஆட்சி பெற்ற இடம். குரு உச்சமாறாருன்னு சொன்னால் அது எங்கே அப்படின்னு கேட்டால் கடகத்தில். அதே குரு நீச்சமாறான்னு சொன்னால் எங்கன்னா மகரத்தில். அப்போது இந்த மீனராசிக்கு அந்த குரு பயிற்சியானது 5ஆம் இடத்துல குரு உச்சமாறார், நல்ல ஸ்தானத்தில் நல்ல இடத்துல குரு உச்சமாறார். ஆனால் என்ன, ஜென்ம சனி ஜாதகத்தில் நடக்கிறது. ஜென்ம சனியை மறந்துடக்கூடாது, ஜென்ம சனி நடக்கிறது. சரி இருக்கட்டும், அது நடக்கிறபடி நடக்கட்டும். இப்போது இந்த மீனராசி பொறுத்தளவுக்கு 5ஆம் இடத்துல குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடம், அந்த 5ஆம் இடத்திற்கானது சில பேருக்கு திருமண யோகம், மறுமணம், திருமணம் எல்லாம், புத்திர பாக்கியம் எல்லாமே ஜாதகத்தில் சிறப்பாக வரக்கூடிய ஒரு டைம் வந்தாச்சு. மீனராசி பொறுத்தளவுக்கு அந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன ஜென்ம சனியா இருக்கிறதுனால அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மறையும். சில விஷயத்தில் கொஞ்சம் நிதானிச்சு தான் போகணும். துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்க. நீ உனக்கு அப்படி இருக்கா, சரி நான் கொஞ்சம் விலகி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்து தான் நடந்துக்கணும், பார்த்து தான் சில விஷயங்கள் செய்யணும். செஞ்சாதான் நமக்கு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மீனராசி பொறுத்தளவுக்கு குரு வழிபாடு நிறைய பண்ணுங்க. ஏன்னா மீனராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் ராசியாதிபதியே குரு தான். அந்த குரு 5ஆம் இடத்துல உச்சமாகும்போது நீங்கள் நிறைய வியாழக்கிழமையில குரு வழிபாடு நிறையா பண்ணுங்க. அதாவது நீங்கள் குரு பகவானுக்கு அப்படியே நிறைய கொண்டு போடணுங்கிற சுவாமிக்கு ஆத்மார்த்தமாக ஒரு 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 மஞ்சள் புஷ்பம் வாங்கி சாத்தினா கூட விசேஷம்தான். ஒரு நெய் விளக்கேற்றி வச்சு மனசார குரு பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்தி அனுகிரகம் குரு குரு. மீனராசியில பிறந்தவர்கள், அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமையில பிறந்தவர்கள் அதிர்ஷ்டமிக்கவர்கள், ரொம்ப அதிர்ஷ்டமிக்கவர்கள். மீனராசியில பிறந்தவர்கள் அதே போல தனுசு ராசியில பிறந்தவர்கள், வியாழக்கிழமையில பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். நிறைய விஷயத்துல அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்க. அதுபோல சில கிரக அமைப்புகள் தான் அதுக்கு காரணம். இப்போ குடும்பம்னு எடுத்துட்டோன்னா ஓரளவுக்கு நிறைய சக்ஸஸ் பண்ண வேண்டியது இருக்குது. வேலை விஷயத்துலலாம் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக வேலை செய்யுங்க. இன்னும் நெக்ஸ்ட் லெவல்லாம் நீங்கள் போகணும். அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்வீங்க, வீடு ஒரு இடத்துல இருக்கும். கொஞ்சம் சில பேர் ஊர் விட்டு ஊர் போய் வேலை செய்வீங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும். சில தடங்கல்கள் நிறையா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சில தடங்கல்கள் நிறைவேறி தடங்கல்கள்லாம் இதாகி அடுத்த கட்டத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த தடங்கல்கள்லாம் வந்து சீக்கிரமாக நீங்கக்கூடிய ஒரு தன்மை வந்தாச்சு. ஸோ கவலைப்படாதீங்க. மீனராசி ஜலராசி, மனசு ஒரு நிலையாக இல்லை. இப்படியா அப்படியா அதுவா இதுவா அப்படி ஏதோ ஒன்று ஓடின்னு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குரு வழிபாடு நிறைய அதனால தான் எப்போதுமே நவகிரக ஸ்லோகத்தில் இந்த கோளாறு பதிகம்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எவ்வளவு சொல்கிறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது. வேயிரு தோழிப்பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. கோளாறு பதிகம்னு சொல்லுவாங்க. கோளாறுன்னு இது கோளாறுன்னு நீங்கள் அந்த கோளாறு நினைச்ச கோளாறு பதிகம் அப்படிங்கிறது நவகிரக ஸ்லோகம். கோல் சொல்கிறோம் இல்லையா, நாம செய்யாதது நாள் செய்யும், நாள் செய்யாதது கோல் செய்யும் சொல்கிறோம் இல்லையா, அந்த கோல்ங்கிறது கிரகம். கோளாறு பதிகம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஸோ அதை நீங்கள்லாம் படிக்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெருக்கடி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போங்க. சக்ஸஸ் பண்ணுங்க. சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது குரு மகா பயிற்சி. மேஷராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் குரு பயிற்சி எப்படி இருந்தது, மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி எல்லா ராசியுமே எப்படி இருக்கு, இது எல்லாமே பொது பலன்கள்ல இது வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது கணிச்சது. இப்போ உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். ஜாதகத்துல குரு நல்ல ஸ்தானத்துல இருந்தால் நல்ல பலன்கள். குரு உச்சமா இருந்தால் நல்ல பலன், நட்பா இருந்தா ஒரு பலன், சமமா இருந்தா ஒரு பலன், நீச்சமா இருந்தா ஒரு பலன், பகையா இருந்தா ஒரு பலன். ஸோ உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த ஸ்தானத்தில் இருந்து இனி எப்படி உங்களுக்கு வழிநடத்த போகிறார் அப்படிங்கிறது தான் மிக 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 முக்கியமானது, நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் இந்த குரு பயிற்சி, குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிற போது அந்த குருவுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறையா இருக்கணும். அதனால தான் இந்த குரு பயிற்சியானது, இந்த பலன்கள் எல்லாம் முழுசாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பலன்கள் இதெல்லாம் பொது பலன்கள் தான். இதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகப்படி, சுய ஜாதகப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோ காலில் பேசுங்க, ஒரு நார்மல் காலில் பேசுங்க. நான் சுவாமிஜி கிட்ட பேசணும், குருஜி கிட்ட பேசணும், ஸோ இந்த குரு பயிற்சி விஷயமா பேசணும், என்னுடைய சுய ஜாதகத்தை பார்த்து முழுமையாக நான் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட நீங்கள் பேசலாம். சுபம்.